ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா எங்கள் வீட்டில் கோயில் கட்டிக்கிட்டு இருக்கோமா, அந்த இடத்த சீர்படுத்துறதுக்கும் சமப்படுத்துறதுக்காகவும் ஜேசிபியை வர சொல்லியிருந்தோம். இங்கே உனக்கு என்னடா வேலை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த ஜேசிபி வந்ததை பார்க்குறதே எங்களுக்கு ஒரு வேலை தான். அது 90s கிட்ஸ்க்கும் ஏர்லி 2K கிட்ஸுக்கு மட்டும்தான் தெரியும் ஜேசிபியை வேடிக்கை பார்க்கறதுல கிடைக்கிற சந்தோஷம் எப்படின்னு. அதோட நேம் ஜேசிபி இல்லை, பேக்ஹோ லோடர். அது தெரியும். ஆனால் ஜேசிபின்னு சொல்கிறப்பையும் கொக்கிலிங்கன்னு சொல்கிறப்பையும் தான் கிடைக்கிற சந்தோஷம் தான் வேறு லெவலில் இருக்கும். அது எப்படின்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ வயசானாலும் இந்த ஜேசிபி வெட்டுறதை வேடிக்கை பார்க்குறதுல அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. அந்த ஜேசிபி ஆப்ரேட் பண்ண வந்தவர் எனக்கு தெரிஞ்ச அண்ணன் தானா, அதனால் அவர்கிட்ட கேட்டேன். நானும் உள்ளே வந்து உட்கார வாண்ணேன் உங்கள் கூட அப்படின்னு கேட்டதுக்கு, வாடா தம்பி அப்படின்னு சொன்னார். உள்ளே போய் உட்காந்ததுக்கப்புறம் அவர் ஓட்டுறதை பார்க்கும்போது எனக்கு ஆசை வந்துடுச்சு. நானும் ஓட்ட வாண்ணேன் அப்படின்னு கேட்கலான்னு தோணி டேரெக்டாகவே கேட்டுட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், அவர் சொல்லலை, பாட்டாவே பாடிட்டார். சப்புன்னு அறி வேண்டா, சப்பு சப்பு சப்புன்னு அறி வேண்டா அப்படின்னாரு. சரின்னு சிரிச்சுக்கிட்டே வேண்டாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டேன். அப்புறம் அந்த அண்ணன் சொன்னார், உன்னாலையெல்லாம் இப்போ ஓட்ட முடியாது, இது ரொம்ப குறுகலான பிளேஸாக இருக்குது, வெட்ட வெளியாக இருந்தால் உனக்கு தரேன், அப்பவா அப்படின்னு சொன்னாங்க. வேலை முடிச்சதுக்கப்புறம் தரேன்டா தம்பி அப்படின்னு சொன்னார். சரிண்ணே அப்படின்னு ஜாலியாக இருந்தேன். வேலை முடிய லேட் ஆகிட்டுன்னு நான் வீட்டுக்கு போயிட்டேன். RCB பிடிக்காம கூட இருப்பாங்க, ஆனால் JCB பிடிக்காம இருக்க மாட்டாங்க. டாட்டா.